அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கழுகுகள் கூடும். சரி, இந்த வார்த்தை குறித்து ரெண்டு காரியங்களை காண்போம். இப்போ யோபு 39ஆம் அதிகாரத்தில் 30ஆவது வசனம். இங்கு கழுகுகளை குறித்து சொல்லப்படுற காரியம், அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும், பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் சேரும். இப்போ உண்மை அதுதானே. எங்கேயாவது ஒரு ஆடோ மாடோ எதை இறந்து கிடந்தோன்னா கண்டிப்பாக கழுகுகள் எல்லாம் அங்கே வந்து கூடும். இப்போ இந்த காரியம் நம்ம பூமிக்கு உண்டான காரியமாக இது மெய். இதில் உள்ள சாதாரண காரியம் இதுதான். சரி, இது ஆவிக்குள்ளாக பார்த்தீங்கன்னா, ஆவிக்குள்ளாக தேவன் என்ன வெளிப்படுத்துறாருன்னா, லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 37வது வசனம். எங்கு சீசர்களிடத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியமாக அவங்களுக்காக போதிச்சுட்டு வரும்போது, அப்போ இந்த கடைசி நாட்களை குறித்து அவர் சொல்றாரு. ஒரு ராத்திரியில ஒருத்தன் படுக்கையில் படுத்திருக்கிறார். 2 பேர்ல ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இந்த திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவர் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேர்ல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், மற்றவர் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களில் சொல்கிறார். ஆனால் இந்த 37வது வசனத்தில் அவர் சொல்லுகிறதற்கும் அவர்கள் கேட்பதற்கும் சிறிதும் சம்பந்தமே இருக்காது. 37 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே சீசரெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த சம்பவம்லாம் இப்படி சம்பவிக்க போகுது கடைசி காலத்தில்னு சொல்றாரு. அப்போ சீசர்கள் அவள்கிட்ட கேட்குறாங்க. 37 வசனத்தில் சீசர்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, எங்கே ஆண்டவரே, இது எந்த இடத்துல நடக்கும் ஆண்டவரே? இப்போ ஒருத்தங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. அது எந்த இடத்துல, எந்த ஏரியாவில்? எருசலேமிலே, வெளியே. ஆனால் அங்கு சம்பந்தமே இல்லாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதற்கு அவர், நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். அவங்க கேட்ட கேள்விக்கும் இவர் சொல்லுகிற பதிலுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படும், சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவிக்குண்டான காரியமாக என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டும், ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போதே ஆவியானவர் உள்ளாக நம்மை நடத்த ஆரம்பிப்பார். தீமையான காரியங்களையும் நமக்கு உள்ளத்தில் உணர்த்துவார். இது தீமை, இதை செய்யாது என்று. அதன்படி, அந்த ஆவியின்படி கீழ்ப்படியாமல் நடக்கும்போது என்ன ஆகும் என்றால், அந்த ஆவியான ஒரு குணத்தின்படி நடக்கிறவன் தான் கிரியை செய்கிறவன், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன். அப்படி ஆவியானவர் உணர்த்தப்படும் போது நம் எல்லாருக்கும் உண்டு. ஆண்டவரை அறிந்து கொண்டவனும் சொல்லி ஏற்றுக்கொண்டவனும் ஏற்றுக்கொள்ளாத எல்லாருக்குமாக இந்த உணர்த்துதல் உண்டாகும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆவியானோட உணர்த்ததா இருக்கும். ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்காக, தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக மனசாட்சியின் பிரமாணம் என்ற ஒன்றை தேவன் அவர்களுக்குள்ளாக வைத்தார். அதன்படிதான் ஆண்டவரை அறியாதவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அவர்களும், என் மனசு சரியில்லை, எனக்கு இது வேண்டாம், நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், இந்த செயல் எனக்கு சரியாக படலை, அது தீமையாக படுதுன்று அவங்க எந்த காரியத்தின் கூட பைபிளை படிச்சிருக்கவும் மாட்டாங்க, பைபிள் என்னவென்றே தெரியாது. ஆனாலும் அவர்கள் தீமையான காரியத்தை, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது என்று தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. எந்த வேதத்தை பார்த்தும் அல்ல. அது என்னவென்றால், அவர்களுக்குள்ளாக தேவன் மனசாட்சி என்ற ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். இங்கே அந்த ஆவியானவர் நமக்காக, தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உள்ளாக நம்முடைய தீமையான காரியங்களும் சரி, நன்மையான காரியங்களை செய்யும்படியாக உணர்த்துவார். தீமையானதை நமக்கு செய்யும் போது அதை விட்டு விலக சொல்வார். இதற்கு கீழ்ப்படியாமல்
நாம் செய்கிறோம் என்றால் நாம் எதற்கு சமானம் என்றால் செத்தவர்களுக்கு சமானம். அப்படி செத்தவர்களுக்கு சமானம் போது இந்த கழுகுகள் என்று பார்த்தால் கர்ஜிக்கிற சிங்கம் போல அலைவான் என்று உலகத்தானை குறித்து, இந்த சாத்தானை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். அப்படி இருக்கும்போது கழுகுகள் எப்படி பிணத்தை நோக்கி கூடுகிறதோ அதே போல ஆவியானவருடைய வழிநடத்தல நாம் அசட்டியாக எண்ணி நாம் வாழும்போது என்னாகும் என்றால், இந்த உலகத்துக்குரிய காரியம் அவன் நம்மளை ஆளுகை செய்ய ஆரம்பிப்பான். ஆவியானவருடைய வழிநடத்தல அசட்டையாக இருந்தோம் என்றால் உலகத்தானு தான். இது அநேக கிறிஸ்துவுக்குள்ளாகவும் இருக்கும். நம்ம வாரம் நம்ம தேவனோட ஆலயத்துக்கு மாத்திரமல்ல ஆண்டவரோட ஐக்கியத்தில் இருப்போம், வேத வாசிப்பு எல்லாத்திலும் இருக்கும். ஆனாலும் துன்பப்படுவோம். இது என்னன்னா, ஆவியானவர் எல்லா காரியத்தையும் நம்ம தீமையை செய்யாதவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். நாம் அறியாமல் அசட்டையாக இருந்தோம் என்றால் சில காரியங்களை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் தேவன் நம் படுகிற நெருக்கமான துன்பத்திலிருந்தும் மீண்டுமாக நம்மளை மாற்றுவார். அது வரைக்கும் அந்த சிறியமான அசட்டையான காரியத்தை செய்தது நிமித்தம் நாம் கொஞ்சம் துன்பப்பட வேண்டியிருக்கும். இந்த காரியத்தை தான் இங்கே சொல்லப்படுறது. பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வார்த்தைகள் உண்டு. இங்கே யாக்கோபு என்ன சொல்கிறார் என்றால், கிரிகைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அதாவது, வீணான மனுஷனே, வீணாக சிந்தனை உள்ளவன் யார் என்றால் வீணனான மனுஷனே, அதாவது தேவ வார்த்தையை அசட்டையாக எண்ணுகிற மனுஷனே, கிரிகைகளில் இல்லாத, நீ வேத வார்த்தைகள் இல்லாத விசுவாசம் இருக்கு இல்லையா, தேவன ஆவியானவரோட உணர்த்துற விசுவாசம் இருக்கே, அவர் உணர்த்துற காரியத்தின்படி, அந்த விசுவாசத்தின்படி நீ நடக்காம இருந்தனா உன்னுடைய விசுவாசம் எப்படியா இருக்குன்னா செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? கிரிகைகளே இல்லாம ஒரு விசுவாசத்தோடு இருந்தானா அங்கே என்ன ஆகும் என்றால் கழுகுகள் வந்து கூடும். உலகத்திலிருந்து தீமையான காரியங்கள் நம்மை ஆளுகை செய்யும். இதுதான் இந்த ஆவிக்குண்டான காரியத்தை நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறாரு. நன்றி செலுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் ஜீவனுள்ள சத்தியத்துக்குள்ளான காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கார். நன்றி. இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உங்களுடைய நாம ஒன்றுக்க மகிமை உண்டாதாக. ஆமென்.